பெரிவாளின் அதிசய அருள் வைத்தியம் என்ற 2 சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி உள்ள ஒருவருக்கும் ஒரு பைத்தியக்கார பையனுக்கும் அருள் செய்தது. சம்பவம் 1. மிகவும் பருமனான சரீரமுடைய ஒரு பக்தர் பெரிவாளிடம் வந்து முறையிட்டார். இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால் போன்ற பல தொந்தரவுகள் இருப்பதாகவும் கூறினார். எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் உணவு அளவை குறைத்தும் கூட கனம் குறையவில்லை என்றார். இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். நீ திருவண்ணாமலைக்கு போய் ஒரு மண்டலம் தங்கு. முடிந்தவரை கிரி பிரதட்சணம் செய். நடக்க முடியாத இடத்திலிருந்து கார், ஆட்டோ இதிலாவது போய் பிரதட்சணத்தை முடிச்சிடு. என்ன, 1 கிலோமீட்டர் நடந்து போ, அப்புறம் ஆட்டோ. செட்டியார் அப்படியே செய்தார். 1 வாரத்துக்கு பின் உடல் எடை குறைய ஆரம்பித்தது. 1 மண்டலம் ஆனவுடன் அநேகமாக ஒரு ஆண் உடல் அளவுக்கு வந்துவிட்டார். மண்டலம் பூர்த்தியானது. பெரிவா தரிசனத்துக்கு வந்து நமஸ்காரம் செய்தார். சிரமம் இல்லாமல் நமஸ்காரம் செய்ய முடிந்த போலிருக்கே என்றார்கள் பெரிவா. செட்டியார் புல்லரிக்க நின்றார். சம்பவம் 2. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தரிசனத்துக்கு போனார்கள் பெரிவா. புத்தி சரியில்லாத ஒரு பையனை சங்கிலியால் கட்டி போட்டு ஒரு ஆளுடன் சேர்த்து வெளிப்பிரகார பிரதட்சணம் செய்ய அனுப்பி வைத்தார்கள். பையன் முரண்டு பண்ணியதால் துணைக்கு வந்த ஆள் கழியால் அடித்து இம்சித்தான். பைத்தியக்கார பையன் படும் கஷ்டத்தை பார்த்து பெரிவாளுக்கு இரக்கம் உண்டாயிற்று. கட்டுகளை அவிழ்த்து விடு, பையன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்றார்கள். கட்டை அவிழ்த்து விட்டதும் பையன் நேர பெரிவாளிடம் வந்து நமஸ்காரம் செய்தான். அவன் என்னுடன் வரட்டும் என்றார்கள் பெரிவா. பையன் ஸ்ரீ மடத்திலேயே இருந்து வந்தான். சேஷ்டைகள், தொல்லைகள் செய்வதில்லை. சில நாட்களில் அவனுடைய பைத்தியம் தெளிந்தது. ஸ்ரீமடத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்தான். பிறகு அவன் பெற்றோரை கூப்பிட்டு அனுப்பி இவனை பள்ளிக்கூட சேர்த்து படிக்கவே என்று ஆசை கூறி அனுப்பி வைத்தார்கள் பெரிவா. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.